யெகோவாயிரே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, வேதாகமத்துல நாம அநேக மனிதர்களை பார்க்க முடியும். ஆனாலும் ஆண்டவரோடு நெருங்கி கொஞ்சம் கூட ஆண்டவரை நேசித்து சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட குறிப்பிட்ட நபர்களில் ஒருவரையும் அதற்கான காரணத்தையும் இப்போ பார்க்கலாம். அவரை பற்றி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இவர்களை பற்றி கேட்கும்போது ஆண்டவரோடு நெருங்க இன்னும் சில வழிகளை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவாங்க. ஏன்னா அன்றைய நாட்களிலும் இன்றைய நாட்களிலும் சரி, ஆண்டவருடைய இரக்கங்களிலும் வல்லமைகளிலும் எந்த ஒரு குறைவுமே இல்லை. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் அன்பை பொறுத்து தான் நாம நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். லூக்கா 2:26 படி, கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. யார் தெரியுமா? சிமியோன். இவருக்கு இவ்வளவு தூரம் பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு இணைப்பு, குழந்தை இயேசுவை பார்க்கும் பாக்கியம் கிடைக்க காரணம் என்ன? 25வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது, முதலாவதாக நீதியும் தேவ பக்தியும் உள்ளவராக இவர் இருந்தார். இரண்டாவதாக இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தவர். அப்படின்னா இஸ்ரவேலில் நன்மை மற்றும் ரட்சிப்பு வர காத்திருந்தவர். அப்படி இருந்த இவர் கண்டிப்பாக இதற்காக இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு நபராக இருந்திருப்பார். எனவே இவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் உத்தமனாய் நீதிமானாய் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தாலும் ஆண்டவரின் வருகை, என் தேசத்தின் மேல ஒரு சமாதானம், என் ஊர்ல ஒரு ரட்சிப்பு, என் கூட இருப்பவர்களின் ஆத்மா அழியக்கூடாது என்ற ஒரு சிந்தை மனிதனுக்கு வேண்டும். நான் ஆண்டவரின் வருகைக்கு ஆயத்தப்படணும் என்பதை விட எல்லாரும் ஆயத்தப்படணும் என்ற சிந்தையை நமது ஆண்டவர் கனம் பண்றாங்க. எனவேதான் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது, இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தவர். எனவேதான் ரட்சிப்பாகிய இயேசுவை காணும் கிருபை இவருக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த வசனங்களை இவர் பேசும்போது, உங்க ரட்சிப்பை என் கண்கள் கண்ட காரணத்தினால் அடியனை சமாதானத்தோடு போக விடுகிறீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏசப்பாவை நான் பார்த்தாச்சு, எனவே மரணம் அடைந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவருக்குள்ள ரட்சிப்பை குறித்த எவ்வளவு ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. பிரியமானவர்களே, நமக்குள்ள இந்த ஏக்கம் இருக்குதா? நமக்கே தெரியாம ஏதோ ஒரு வகையில நான் மட்டும் அப்படின்னு இருக்கிறீங்களா? நான் படிக்கிற இடம், வேலை பார்க்குற இடம், எனது ஊர், எனது பகுதின்னு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்களா? இதுவரையும் நீங்க ஜெபிக்கலைன்னா இனி ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் மட்டும் இல்லப்பா, நாங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் உங்களுக்குள்ள இன்னும் வளரணும் அப்படின்னு ஜெபிக்க நீங்களும் முயற்சிகளை எடுங்க. நீங்க இப்படி ஜெபிக்கும் போது உங்களை இந்த நாட்களுக்கு ஏற்றபடியா பயன்படுத்துவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாங்க. சிமியோன் போல அதற்கேற்ற பலன் உங்களுக்கும் கிடைக்கும். சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.